سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அல்லாஹுடைய கிருபையினாலே 8வது தராவியை நாம் நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இந்த பாராமுகம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தொடர்ந்து சில விஷயங்கள் நாம் சொல்லிக்கொண்டே வருகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செய்தி அப்படின்னு சொன்னால் வாக்குறுதி. ஒரு வாக்குறுதி ஒன்றை நாம் ஒருத்தருக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக நாம் நிறைவேற்றியே தீர வேண்டும். அந்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றியே தீர வேண்டும். அப்படிங்கிறதுல மார்க்கம் ரொம்ப தெளிவாக என்ன செய்ததுன்னு சொன்னால் நமக்கு உத்தரவிடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கி நிறைய மக்கள் ஏமாந்து போகிற நிலையை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் ஏமாற்றுகிற அந்த மோசடி செய்கிற நிலையை நாம் உலகத்தில் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த ஒன்றை அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே வைக்கவில்லை. மோசடி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை வாக்குறுதி கொடுப்பாங்க. அது அரசியல்வாதிகளும் இன்றைக்கி நாம் பார்க்கிறோம். மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சிகளாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஊரில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி பலதரப்பட்ட மக்களிடத்தில் என்னன்னு சொன்னால் வாக்குறுதியை நிறைவேற்றுகிற விஷயத்தில் பொடும்போக்குத்தனம் இருக்கிறது, பாராமுகம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க வாக்குறுதியோட விஷயத்தில் எவ்வளவு ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முனாஃபிகீன்கள் அப்படின்னா நமக்கு தெரியும், நயவஞ்சகர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். நயவஞ்சகர்கள் சொன்னால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள், செயல்படுபவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அன்பிற்குரியவர்களே, அவர்களும் நரகத்திற்கு போகக்கூடியவர்கள். உண்மையான முஃமின்கள் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல முடியும். நயவஞ்சகத்தனம் உள்ளவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, ஆயத்துல் முனாஃபிகி, நயவஞ்சகத்தினுடைய அடையாளம், நயவஞ்சகத்தினுடைய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அடையாளப்படுத்துகிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, சலாசுன், மூன்று அடையாளங்களுக்கு ஒருத்தரை நயவஞ்சகம்னு சொல்லி, இவர் நயவஞ்சகர், இவர் முனாஃபிக் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அன்பிற்கினியவர்களே, 3 விஷயங்களில் அவரிடத்திலே 3 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 1 இருந்தாலும் சரி, அன்பிற்கினியவர்களே, அவர் முனாஃபிக் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. என்ன 3 பாருங்க, சொல்கிறாங்க, இதா ஹத்தஸ கதப, அவர் பேசுனா இனிப்பாக பேசுவார், நல்லா பேசுவார், நிறைய பேசுவார். ஆனால் அவ்வளவும் பொய்யாக இருக்கும். இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய்யைத்தான் பேசுவார். யார் பொய்யை சொல்லுகிறார்களோ, பொய் பேசுகிறார்களோ, அது யாரிடத்தில் பொய் சொன்னாலும் சரி, இன்னைக்கு யாரிடத்தில் பொய் சொன்னாலும் சரி, என்ன அடையாளம்ங்கிறது முனாஃபிக்குடைய அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்கிறாங்க. ஒரு பிள்ளை தகப்பனிடத்திலே பொய் சொன்னாலும் சரி, ஒரு மனைவி கணவரிடத்திலே பொய் சொன்னாலும் சரி, ஒரு மாணவன் ஆசிரியரிடத்திலே பொய் சொன்னாலும் சரி, ஒரு தொழிலாளி
தன்னுடைய முதலாளிகளிடத்தில் பொய் சொன்னாலும் சரி, இப்படி எந்த மட்டத்தில் யார் பொய் சொன்னாலும் அன்பிற்கினியவர்களே அவர்கள் முனாஃபிக்காக இருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க முதல் அடையாளத்தை சொல்றாங்க. நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மளை அப்படி பொய் சொல்லி முனாஃபிக் அப்படிங்கிற அந்த பட்டத்தை நம்ம வாங்கக்கூடாது. அந்த முனாஃபிக் என்கிற தன்மை நம்மிடத்துல நாம் நரகம் சென்று விடக்கூடாது. அல்லாஹ் கிருபை செய்யணும். அன்பிற்கினியவர்களே, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, வைதா வஅத அஹ்லஃப. வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான். வாக்குறுதி கொடுத்தால் என்ன செய்வான்? முனாஃபிக்கினுடைய அடையாளம். இரண்டாவது அடையாளம் என்னன்னு சொன்னா, வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற மாட்டான். அது சின்ன வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, பெரிய வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, அல்லது அரசியல்வாதிகள் கொடுக்கிற வாக்குறுதி 2014 எலெக்ஷன் அறிவிக்கிற பொழுது கருப்பு பணத்தை நான் ஒழிச்சு ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் 15 லட்சத்தை நான் போடுறேன்னு சொல்லி நம்ம 56 இன்ச்சு சொன்னாரு பாருங்க. அது மாதிரி பெரிய அளவுக்கு சொன்னாலும் சரி, இல்லை சாதாரணமா சின்ன சின்ன விஷயங்களை சொன்னாலும் சரி, அது அரசியல்வாதி சொன்னாலும் சரி, ஆன்மீகவாதி சொன்னாலும் சரி, சாதாரண பொதுமக்கள் சொன்னாலும் சரி, அப்படி ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், மாறு செய்வான் என்று சொன்னால் அவனும் முனாஃபிக்காக இருக்கிறான். நயவஞ்சகத்தனம் அவனிடத்திலே இருக்கிறது. அவனும் நரகத்திற்கு போகக்கூடியவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறதை பார்க்கணும். ஆக வாக்குறுதி விஷயத்தில் நாம் மிக மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த உள்ளத்தில் நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோம், நம்மளால் இப்போ நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற தெரியுதுன்னு சொன்னால் உடனே நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அவருக்கு அந்த தகவலை சொல்லிவிட வேண்டும். என்னால் முடியலைங்க, நான் வாக்குறுதி கொடுத்துருந்தேன், நான் இப்படியெல்லாம் நினச்சிருந்து வாக்குறுதி கொடுத்தேன், ஆனால் அது நிறைவேறாது போல் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் என்ன நீ மன்னிச்சிருங்க நீங்கள், அல்லது நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் என்னுடைய வாக்குறுதியை நீங்கள் நம்ப வேண்டாம், நீங்கள் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் பாருங்கள், இப்படி பார்த்துக்குங்க. என்ன செய்யணும்னு சொன்னால் முன்கூட்டி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் முடியாது என்ற நிலை நமக்கு வருகிற பொழுது அவருக்கு தெரிவித்து விட வேண்டும். அவர் நம்பிக்கொண்டு கடைசி வரை நம்பிக்கையோடு இருந்து அவர் நம்பிக்கை மோசடி செய்து விடக்கூடாது. அதான் ரசூலுல்லாஹ் மூணாவதா சொன்னாங்க, நம்பினால் மோசடி செய்து விடுவான். நம்பினால் மோசடி செய்து விடுவான். அப்படி யார் நம்பிக்கைக்கு மோசடி செய்கிறார்களோ அவர்களும் முனாஃபிக்காக இருக்கிறார்கள், அவர்களும் நரகம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று 3 அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. 1வது பொய் சொல்லுவார், 2வது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார், 3வது நம்பினால் மோசடி செய்வார். இந்த 3 அடையாளங்களும் நயவஞ்சகத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே முஃமின்களே, நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, அல்லாஹ் தன்னை பற்றி சொல்றான், அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிறான். வஅதல்லாஹி லா யுக்லிஃபுல்லாஹு வஅதஹு. அல்லாஹ் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவன். அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ்வாகிய நான் என்னுடைய வாக்குறுதியை ஒரு காலம் நான் மாற்றம் செய்ய மாட்டேன். இது நடக்கும்னா நடக்கும், இன்னைக்கு நடக்கும்னா நடக்கும், இதை நான் கொடுப்பேன்னா கொடுப்பேன். என்ன செய்வான் அல்லாஹ்? எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற வாக்குறுதி அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான் என்று சொல்லிவிட்டு, அன்பிற்கினியவர்களே, முஃமின்கள் இந்த பண்பில இருக்க வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற பண்பில இருக்க வேண்டும். அவர்கள்தான் அல்லாஹுக்கு பிடித்தமான முஃமின்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே 30வது அத்தியாயத்திலே 6வது வசனத்திலே தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல ஒரு வரலாற்று நிகழ்வை நினைவுபடுத்துகிற மாதிரி அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். வரலாற்று ஒரு நிகழ்வை நினைவுபடுத்துகிற மாதிரியான ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான் பாருங்க, இன்னஹு கான சாதிகுல் வஅதி வ கான ரசூலன் நபிய்யா.
நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அல்லாஹ் பேசுகிறான் குர்ஆன்ல. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி சூரத்து மரியம்னு சொல்லிட்டு ஒரு சூறா இருக்கு பாருங்க. அந்த சூறாவில் பேசிக்கிட்டே வரும்பொழுது பல நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுவான். அங்க பேசுகிற பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றியும் அல்லாஹ் பேசுறாங்க. 56வது வசனத்துல இப்ப நான் ஓதுன அந்த செய்தியை சொல்றான். அந்த இன்னஹுன்னு சொன்னா அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதிக்குல் வஅதி, கொடுத்த வாக்குறுதியிலே உண்மையாளராக இருந்தார். கொடுத்த வாக்குறுதியிலே உண்மையாளராக இருந்தார். வகான ரசூலன் நபியா, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபியாகவும் அவர் இருந்தார் என்று சொல்லி நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு செய்தியை சொல்லுகிறார். என்ன ஒரு வரலாறு என்னன்னு சொன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு மனிதருக்கு ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுக்கிறார்கள். ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாங்க, நான் நிறைவேற்றுகிறேன் சரின்னு சொல்லி என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு மனிதர் அதை ஏற்றுக்கொண்டு நான் இன்ன தினத்தில் நான் உங்களிடத்துல வருகிறேன், எனக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அது எனக்கு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்றாப்புல. சரி வா, இந்த நீ வந்துடு, நானும் அங்க வந்துடுறேன், உனக்கு நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போயிடுறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அங்க போயிட்டாங்க. ஆனால் அந்த நபர் வரவே இல்லை. தஃசீரில் சொல்லப்படுகிறது, விரிவுரையாளர்கள் எழுதுகிறாங்க, அந்த நபர் வரல. இரவு தங்குறாங்க, இரவு தங்கியும் வரல. அடுத்த நாள் பார்க்குறாங்க, வரல. என்ன செய்றாங்கன்னு சொன்னா அங்கேயே ஒரு டென்ட் ஒன்று அடிக்கிறாங்க, ஒரு கொட்டகை ஒன்று என்ன செய்றாங்க போட்டு அங்கே என்ன செய்றாங்கன்னா போட்டு தங்குனாங்க. அதற்கு பிறகு அவருக்கு நினைவு வந்து, அந்த மனிதருக்கு நினைவு வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஆஹா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வருவதாக ஒரு செய்தியை சொல்லியிருந்தோமே, மறந்து விட்டோமே என்று சொல்லி வருகை தருகிறார். வந்துட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தி, நான் மறந்துட்டேன்னு சொல்லி வருத்தத்தை வெளிப்படுத்தி என்ன செஞ்சாருன்னு சொன்னா அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் என்று சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லி தருவதை நாம் பார்ப்போம். நபிமார்கள் பாருங்க, இந்த நேரத்துக்கு நான் வந்துடுறேன், அங்க இருப்பேன்னு சொல்லிட்டு அங்க போயாச்சு. அவருக்காக வேண்டி பகலிரவு காத்திருந்து கடைசியிலே ஒரு டெண்டே அடிச்சு அங்க அமருகிற அளவிற்கான தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகிற விஷயத்தில் அவ்வளவு கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, வாக்குறுதி கொடுப்பதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், பாராமுகத்தை கைவிட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. அப்துல்லாஹ் இப்னு ஹஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிங்கிற ஒரு தோழர், அப்படிங்கிற அப்துல்லாஹ் இப்னு அபி ஹஸ்மா, அப்துல்லாஹ் இப்னு அபி ஹஸ்மா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோழர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இன்னும் நபியாக ஆகல. நபியாக ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை இந்த தோழர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அறிவிக்கிறாங்க. அபூதாவுதுல இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அவரே சொல்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க நபியாக ஆகுவதற்கு முன்பாக நான் வியாபார தொடர்பு வைத்திருந்தேன். நபியோடு நான் வியாபார தொடர்பு வைத்திருந்தேன். அப்படி கொடுக்கல் வாங்கல் செஞ்சேன்னு சொன்னா நான் வைத்திருந்தேன். அந்த நேரத்தில் நான் கொடுக்க வேண்டிய ஒரு தொகை, நான் கொடுக்க வேண்டிய ஒரு வியாபார நிமித்தமா வியாபாரம் நடக்குது. அப்படி வியாபாரம் நடந்த நேரத்தில் நான் ஒரு தொகையை கொடுக்க வேண்டும், மீதம் இருக்கிறது. என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு தவணை ஒன்று வாங்கி கொண்டு இத்தனை நாள் கழித்து இந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் உங்களுக்கு அந்த மீத தொகையை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த அப்துல்லாஹ் இப்னு அபி ஹஸ்மா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்கன்னு சொன்னா சொல்லிட்டு போயிடுறாங்க. போனாங்க. அந்த நாளும் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அவரு வரல. ஒரு நாள் போனது, 2 நாள் போயிடுச்சு, 3 நாள் போயிடுச்சு. இன்னும் ரசூலுல்லா நபியா இல்லை, இப்போ நபியும் கிடையாது. 3 நாள் போயிடுச்சு, அங்கேயே இருக்கிறாங்க. திடீர்னு செய்றாருன்னு சொன்னா அந்த வாக்குறுதி கொடுத்து விட்டு போனவர், நான் வந்து தொகையை உங்களுக்கு கொடுக்கன்னு சொல்லிட்டு போனாரு பாருங்க, அவர் யதார்த்தமா மீண்டும் வியாபாரத்திற்காக வேண்டி அந்த வழியாக வருகிறார்.
வருகிற பொழுது அங்கே பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. கேட்குறாங்க, என்ன இங்கே விஷயம், என்ன நீங்கள் இருக்கீங்க, இந்த இடத்துல தங்கியிருக்கீங்களா, என்ன விஷயம், மறந்துட்டீங்களா நீங்கள்? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மறந்துட்டீங்களா? இந்த தொகையை நீங்கள் வந்து இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லுகிற பொழுதுதான் அவருக்கு நினைவு வருகிறது. ஆமாம், நான் மறந்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று வருத்தம் தெரிவித்துக் கொண்டார் என்று சொல்லி வரலாற்று நிகழ்வு, நடந்த நிகழ்வு. ரசூலுல்லாஹ் எத்தனை நாள் தங்கினாங்க? 3 நாள். ஒரு நபரை எதிர்பார்த்து வர்றேன்னு சொல்லிட்டாரு, நாம வந்துட்டு நம்மளை இல்லாம அவர் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, நான் இந்த இடத்துல இருப்பேன் என்று அந்த சொல்லிய வார்த்தைக்காக வேண்டி அங்கேயே 3 நாள் தங்கி இருந்தார்கள் என்று சொல்லி அபூதாவூதிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்ப்போம். வாக்குறுதி என்பது எவ்வளவு அவசியம், நாம் பேண வேண்டிய செய்தி என்பதை நாம் கண்டிப்பாக நாம் நம்முடைய மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதிலே நாம் பாராமுகத்தை கைவிட வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, இன்னொரு செய்தி ரொம்ப மனசுக்கு ஒரு பயத்தை கொடுக்கின்ற அளவிற்கான ஒரு செய்தி, நம்முடைய உள்ளத்திலே பயத்தையே ஏற்படுத்தும். அது மாதிரியான ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகி இருக்கிற ஒரு செய்தி. சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிற செய்தி முஸ்னத் அஹ்மதுல பதிவாயிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னதா இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் சொல்றாங்க. 2 பேருக்கு திருமணம் நடக்குது உலகத்துல. இப்போ உதாரணமா சொல்றாங்க, 2 பேருக்கு திருமணம் நடக்குது. அப்படி நடக்கிற பொழுது மாப்பிள்ளை கிட்ட மகர் கொடுக்கறதுக்கு இப்ப தொகை இல்லை. அவர் வாக்குறுதி கொடுக்கிறாரு, நான் இன்ன தொகையை நான் மகராக கொடுக்கிறேன்னு சொல்லி என்ன செய்றாரு, அவர் வாக்குறுதி கொடுத்து விட்டார். வாக்குறுதி கொடுத்துட்டார். கொடுத்த வாக்குறுதியை கடைசி வரை, மரணம் வரை அவர் நிறைவேற்றாமல் மரணித்து விடுவார் என்று சொன்னால், என்ன மகர் தொகையை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெண்ணை மனம் முடித்து கொண்டாரோ, மனம் முடிச்சிட்டாரு, வாழ்ந்தாரு, மரணம் வந்துருச்சு, இப்போ அது வரைக்குமே மகர் தொகையை கொடுக்கல அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை இவர் விபச்சாரம் செய்தார் என்ற குற்றவாளியாக எழுப்பப்பட்டு விசாரணைக்கு நிறுத்தப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க அன்பிற்கினியவர்களே, மகள் தொகை தன்னுடைய மனைவி கடைசி வரைக்கும் கொடுக்கலாம் நினைச்சு கொடுக்காமலே போயிட்டாரு. எப்படி எழுப்பப்படுகிறார்? விபச்சார குற்றம் செய்தவராக எழுப்பப்படுவார் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க. அன்பிற்கினியவர்களே, நாம் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கவனமா இங்க இருக்கணும். என்ன சொல்றாங்க? கவனத்தை இங்க வைங்க. அன்பிற்கினியவர்களே, பாராமுகத்தை கைவிட வேண்டும். பாராமுகத்தை கைவிட வேண்டும். நான் ஏற்கனவே இருந்த இமாமத் செய்த ஒரு இடத்துல ஒரு நடக்கிற நிகழ்வு ஒன்று எனக்கு இப்ப நினைவுக்கு வருது. இதை சொல்லும் பொழுது நினைவுக்கு வருது. கணவன் இறந்து விட்டார், மனைவி உயிரோடு இருக்கிறாள் என்று சொன்னா உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கஃனிட்ட உடனே கஃனிட்டாச்சு, கழுவி குளிப்பாட்டி கணவனை கஃனிட்டாச்சு. உடனே அந்த மனைவியை கூப்பிடுவாங்க. மனைவியை கூப்பிட்டு, மகரை நான் மன்னித்து விட்டேன் என்று காதிலே சொல்லு. இறந்து போய் இருக்கிற கணவனிடத்துல மனைவியை கூப்பிட்டு செய்வாங்கன்னா கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து, மகர் உனக்கு கொடுத்தாரா, கொடுக்கலையா, கொடுக்கலன்னா நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லு என்று சொல்லுவார்கள். நம்முடைய முன்னோர்களுடைய யோசனையை கொஞ்சம் பாருங்க. நம்முடைய முன்னோர்களுடைய யோசனையை பாருங்க. என்னுடைய கணவன் நாளைக்கு விபச்சார குற்றத்தோடு நின்றுவிடக் கூடாது மகச்சரிலே என்று சொல்லி மனைவி மன்னித்து விட்டாள் என்று மரண நேரத்திலாவது சொல்லிவிட்டால் கணவன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான் என்று சொல்லி முன்னோர்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்கிற அந்த நிலையை நாம் என்னுடைய வாழ்க்கையிலே பல ஜனாசாக்களிலே நான் பார்த்திருக்கிறேன். 1-2 அல்ல, பல ஜனாசாக்களிலே நான் முன்னால் இருந்து அதை பார்த்திருக்கிறேன் என்பதை சொல்லுகிற பொழுது அன்பிற்கினியவர்களே, பாராமுகம் எவ்வளவு, இது விஷயத்திலே பாராமுகமாக இருப்பது எவ்வளவு நாம் நாளை வருத்தப்படக்கூடிய செய்தியாக இருக்கும் என்பதை அன்பிற்கினியவர்களே, கணவனாக இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இதே ஹதீஸ் தொடர்ல இன்னொரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒருத்தர் கடன் வாங்கினாரு. கடன் தொகையை கொடுக்கணும் தான் வாங்கினாரு, கொடுக்கணும் சொல்லித்தான் வாங்கினாரு. ஒரு தவணையும் நிர்ணயித்தார்.
நான் இத்தனை நாளில் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி ஒரு தவணையும் நிர்ணயித்தார். ஆனால் கடைசி வரை அவர் மரணிக்கிற வரை அந்த வாங்கிய கடனை அந்த தவணையை நிறைவேற்றாமல் மரணித்து விடுவார் என்று சொன்னால் மஹ்ஷர் மைதானத்திலே திருடர் என்று குற்றம் சாட்டப்பட்டு நிறுத்தப்படுவார் அல்லாஹுக்கு முன்னால் என்று சொல்லி. என்ன குற்றம்ங்க? திருடியவர்னு சொல்லி. திருட்டுக்கு என்னங்க உலகத்தில் என்ன தண்டனை? திருடுனா கையை வெட்டணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொகையை திருடிட்டாங்கன்னு சொன்னா ஒரு குறைந்த அளவிற்கும் அதுக்கெல்லாம் இருக்காது. அது ஒரு அளவு இருக்கு மார்க்கத்தில். அந்த தொகை அளவிற்கு திருடினாருன்னு சொன்னா உலகத்திலேயே அவருக்கு கரத்தை வெட்ட வேண்டும். ஏன் நாளைக்கு வந்து அவர் திருடர் என்று சொல்லி அல்லாஹ் பிடித்து விடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் இப்படி ஒன்றை வைத்திருக்கிறான். இப்ப இவருக்கு கையும் வெட்டப்படாது. கடன் வாங்கிட்டு மரணிச்சிட்டாரு, கையும் வெட்டப்படாது. அன்பிற்கினியவர்களே, ஆனால் மஹ்ஷரிலே அல்லாஹுக்கு முன்னால் என்ன குற்றவாளியாக நிற்பார்? திருடர் என்ற குற்றவாளியாக நிற்பார் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற இந்த செய்தியை சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க அறிவிச்சு தர்றாங்க. முஸ்னத் அஹ்மதிலே இந்த செய்தி பதிவு செய்து வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக வாக்குறுதி அது நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்மால் முடிந்தால் வாக்குறுதி கொடுக்க வேண்டும். முடியலன்னு சொன்னா என்னால முடியாது என்ன செய்யணும்? அப்பவே நாம் சொல்லிவிட வேண்டும். அல்லது கொடுத்ததற்கு பிறகு கூட நம்மால் இப்ப முடியலன்னு சொன்னா உடனே என்ன செய்யணும்னு சொன்னா உடனே முடியல அப்படிங்கிற தெரிஞ்ச மாத்திரத்திலேயே உடனே நாம் சொல்லிவிட வேண்டும். என்னால் முடியாது என்று என்ன செய்யணும்னு சொன்னா சொல்லிவிட வேண்டும். இது விஷயத்திலே பாராமுகத்தை நாம் கைவிடுவோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு நல்ல பாக்கியங்களையே கொடுத்து நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் குற்றம் பிடித்து விடாமல் அல்லாஹ் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திலே சேர்த்து வைப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.